தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் முதலாம் நாள். இன்று வைகாசி மாத பிறப்பு, சங்கரகாந்தி வைகாசி மாதம் பிறந்திருக்கிறது. 15/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். பெரியவருடைய ஆசி கிடைக்கின்ற நாள் எல்லாமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று வைகாசி மாதம் மலர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதப்பிறப்பும் தமிழ் மாதப்பிறப்புகள் வருகின்ற பொழுது ஆலயங்களிலே இந்த சங்கரகாந்தி அபிஷேகம், பூஜை, உற்சவங்கள் என்று நடைபெறும் அதிகாலையிலே. அவ்வாறு இந்த வைகாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இந்த வைகாசி மாதத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறந்த நாள். முருகனுக்கு விசாகன் என்றொரு பெயரும் உண்டு. அதே போல் மயிலுக்கு கூட விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்திலே வருகின்ற பொழுது ஒரு சிறப்போடு கூடியது. எனவே இந்த வைகாசி மாதம் இவ்வாறு பல சிறப்புகள் கொண்டது. அதே போல் வைகாசி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடும் கூடியது இந்த வைகாசி மாதம். இவ்வாறு காலங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் பொதுவாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு சிறப்பான பட்சங்களை கொண்டு இந்த உற்சவம் நடைபெறும். சில ஆலயங்களிலே நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையிலே இந்த உற்சவம் என்கின்ற பொழுதே உன்னதமான யாகம். ஒரு ஆலயத்திலே ஒரு உற்சவம் நடைபெறுகிறது என்றால் அங்கே இதற்கு முக்கியமாக சிறப்பான வழிபாடாக செய்யப்படுவது யாகசாலையிலே கும்பங்கள் வைத்து ஆகுதிகள் நடைபெறும். இது நவதின பர்யந்தமாக 9 இரவுகள் இந்த யாகத்திலே கும்பங்கள் வைத்து ஆகுதிகள் பண்ணிக்கொள்வார்கள். ஒரு சிறப்பான வழிபாடாகவும். அதே போல் உற்சவம் நடைபெறுகின்ற காலங்களில் உள்வீதி சுவாமி வலம் வருகின்ற பொழுது இந்த யாகசாலையிலே வந்ததும் ஒரு சிறப்பான பூஜை, தீபாராதனை, புஷ்பாஞ்சலி நடைபெற்று அங்கு தேவார திருமுறைகள், வேத பாராயணங்கள் ஓதப்படுவது இவை ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலும் இந்த உற்சவத்திலே சுவாமி உள்வீதி வந்து யாக தர்சனம் என்கின்ற பொழுது இந்த யாகமெல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று இறைவன் பார்த்து செல்லுவது என்கின்ற வகையில் இந்த உற்சவங்களிலே இந்த யாக பூஜை பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இந்த சிறப்பான உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் வெறுங்கையோடு செல்லக்கூடாது. வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள் அந்த புஷ்பங்களை எடுத்து சென்று மஞ்சள் தண்ணி தெளித்து சுவாமிக்கு அலங்காரத்துக்கு மாலையாக, அர்ச்சனைக்கு உதவக்கூடியதாக இந்த மலர்களை கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த ஒவ்வொரு மாதங்களுமே தமிழ் மாதம் மலர்கின்ற நாள் ஒரு சிறப்பு. நாமும் இந்த மாதப்பிறப்பிலே
அதிகாலையிலே இருந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு பால் நம்மால் முடிந்தவர்கள் வீட்டிலே பசு இருந்தால் பசுவிலே கலந்த பாலை கொண்டு போய் நிவேதனமாக கொடுக்கலாம். அது முடியவில்லை, அவர் இளநீரை கொண்டு போய் அபிஷேகத்தில் கொடுக்கலாம், மலர்களை கொண்டே கொடுக்கலாம். இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். சர்ச், அதாவது திரு சபை, திரு அவை என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த மக்கள், இறை மக்கள் கூட்டம், இதில் திருத்தந்தை அவர்கள் தலைவராகவும் இந்த உலகின் எல்லா பாகங்களும் மறை மாவட்டங்களாக வகுத்து இந்த மறை மாவட்டங்களுக்கு ஆயர்களை நியமித்து இந்த ஆயருக்கு உதவியாக குருக்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த திரு அவையிலே துறவியர்கள் என்ற இறை மக்களிடமிருந்து தேர்வு செய்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பெறுவதற்காக அழைக்கப்பட்டு பல்வேறு பணிகளிலே, சிறப்பான பணிகளிலே ஈடுபடுகின்றார்கள். பொதுநிலையினர் என்று சொல்லுகின்ற ஏராளமான மக்கள் எல்லோரும் இந்த திரு அவையிலே அங்கம் வகுக்கின்றார்கள். சில வேளைகளிலே நாங்கள் கேள்விப்படலாம், இந்த திரு அவையிலே பிரச்சனை, இந்த பங்கு தளத்திலே பிரச்சனை, இந்த மறை மாவட்டத்திலே பிரச்சனை என்று சொல்லி, இந்த பிரச்சனைகளுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். மனிதர்கள் ஆல் அமைக்கப்படுகின்ற இந்த திரு அவையிலே எப்பொழுதும் பலவீனமும் பாவமும் பிரச்சனைகளும் கலந்துதான் இருக்கும். 100% அவர்கள் முழுமையான வாழ்வை சுவைக்க முடியாது. காரணம், எங்களுடைய வாழ்வு இந்த முழுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. திரு அவை மென்மேலும் தன்னுடைய வாழ்விலே, பணியிலே அது மிளிர்வதற்கு இன்னும் இடம் உண்டு என்ற அளவிலே எதிர்நோக்கு கொண்டவர்களாக, எதிர்காலத்தை இலக்காக கொண்டு, இறை ஆட்சியை இலக்காக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த திரு அவை என்பது இணைந்து பயணிக்கின்ற மக்கள் கூட்டமாகும். இங்கு சில வேளைகளிலே இந்த குழுமங்களிலே, பங்கு தளங்களிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், ஒரு சிலர் முன்னின்று உழைப்பார்கள். அவர்கள் பணத்தை, சொத்துக்களை இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக கொடுப்பார்கள். இவர்கள் நல்லது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் அவர்கள் இந்த திரு அவையிலே இருந்து வெளியே நின்று அவர்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமல் அவர்கள் இந்த திரு அவையை பற்றி விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். இங்கு இந்த திரு அவைக்குள்ளே இருந்து பணியாற்றுகின்ற பொதுநிலையினர்களும் குருக்களும் துறவியர்களும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள் என்பதனாலே தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய தீர்மானங்களை, தங்களுடைய விருப்புகளை மட்டும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் அதிகாரத்தோடு அங்கு நடக்கக்கூடாது. இங்கு சில வேளைகளிலே இத்தகைய மனநிலைகளோடு செயல்படுகின்றவர்களினாலே திரு அவையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இது எந்த நிலையிலே இருக்கின்றவர்களும் இப்படி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை அங்கு கைப்பற்றி அவர்கள் தங்களுடைய பெயரை, தங்களுடைய திட்டங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புவது இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய சான்று பகருகின்ற இயல்புக்கு முரணானதாக இருக்கின்றது. அதனாலே இந்த திரு அவை யாருக்கு சொந்தம்? இந்த திரு அவையை
நிறுவுகின்றவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே இந்த திரு அவை இயேசுவினுடைய அவர்தான் இதற்கு சொந்தக்காரர். நாங்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் இணைந்து பயணிப்பதனாலே அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற அன்பு, இந்த அவருடைய தலைமத்துவத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த திரு அவையில் எங்களுடைய பங்களிப்பை செய்கின்றோம். இப்படி எங்களுடைய மனநிலையிலே ஒரு நேர்த்தியான ஒரு சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுது நாங்கள் எதை செய்தாலும் இந்த திரு அவை என்னுடையதல்ல. அதனாலே எனக்கு விருப்பமான மாதிரி நான் இந்த திரு அவையை திருத்தி கொண்டு போகக்கூடாது, என்னுடைய பாதையிலே கொண்டு செல்லக்கூடாது. கடவுள் இயேசு எப்படி இதை நிறுவி இருக்கின்றார், இதனுடைய இலக்கு என்ன என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கு திரு அவையிலே இக்காலத்திலே திரு தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவது, வலியுறுத்தி சொல்லுவது செவிமடுங்கள் என்று சொல்லி, எல்லா நிலையிலே இருக்கின்றவர்களும் அவர்களை ஒரு பொருட்டாக கருதி அவர்கள் எதை சொல்ல விரும்புகின்றார்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று ஒருவர் மற்றவருக்கு செவி மடுக்கின்ற பொழுது குருக்கள் பொதுநிலையினருக்கும் பொதுநிலையினர் குருக்களுக்கும் என்று சொல்லி இது ஒரு அதிகாரத்திலே இருந்து சொல்லுவதல்ல, மாறாக ஒவ்வொருவரும் ஒரு சகோதர பாசத்தோடு செவி மடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பு மிகவும் உன்னதமானதாக இருக்கும். அதனால் நற்பயன்கள் வரும். திரு அவை மென்மேலும் அது வளர்ச்சி பெறும். கிறிஸ்துவினுடைய கனவு எங்களுடைய வாழ்க்கையிலே நனவாகும். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும்,
ஒருமுறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்துலைக்கு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.